வணக்கம் நண்பர்களே. தமிழக கோவில் சிற்பக்கலையில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ள ஒரு கோயில் என்றால் அது தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் ஆகும். இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலின் சிற்பக்கலைக்கு மிக முக்கிய பங்களித்தவர்கள் கெட்டி முதலி மன்னர்கள். இந்த கெட்டி முதலி மன்னர்கள் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த பகுதி அமரக்குந்தி என்ற பகுதியாகும். இந்த அமரக்குந்தியில் பல்வேறு கோவில்கள் உள்ளன. அந்த கோவில்களிலும் கெட்டி முதலி மன்னர்கள் தங்களுடைய சிற்பக்கலைக்கு சான்றாக இன்று வரை உள்ளது. எனினும் பொதுவாக கோவிலுக்கு செல்பவர்கள், சிற்பங்களை தேடி செல்பவர்கள் தாரமங்கலத்திற்கு மட்டும் செல்வதால் இந்த அமரக்குந்தி என்பது பெரும்பாலான மக்களுக்கு இங்குள்ள சிற்பங்களை பற்றியோ இங்குள்ள கோவில்களை பற்றியோ தெரியாமல் உள்ளது. இந்த நிலையில் இந்த காணொளியில் இந்த அமரக்குந்தி, அதாவது கெட்டி முதலி மன்னர்கள் ஆட்சி புரிந்த தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த அமரக்குந்தி, அதாவது அமரர்கள் வந்து அமர்ந்த இடம் என்று பெயர் அர்த்தமுடைய அமரக்குந்தி என்ற ஊரில் உள்ள விநாயகருக்கு, அதாவது பிள்ளையாருக்கு எழுப்பப்பட்ட கற்றளி ஆலயத்தை இந்த காணொலியில் பார்க்கின்றோம். அதாவது இந்த வீடியோவோட முதல் பகுதி பார்த்தீங்கன்னா கோயிலோட அவுட்டர்ல எடுத்திருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துல பளிச்சுன்னு தெரியும். இந்த வீடியோ, அதாவது இந்த கோயிலுக்குள்ள எடுக்கப்பட்டுள்ள வீடியோ பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்ச குறைவின் காரணமாக இருட்டாதான் இருக்கும். தயவு செய்து சூழ்நிலையை பொறுத்து மன்னித்தொள்ள வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சுத்தி பல்வேறு மற்றும் ஒரு கோயில வந்து அருகில் உள்ள மற்றொரு கோயில்ல, அதுவும் பழங்காலத்து கோயில் தான், வேலைப்பாடுகள் நடந்துட்டு காரணத்தினால அதற்கான அந்த சாமானங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் இந்த கோயில்ல தான் அடுக்கி வச்சிருக்காங்க. அதனால வீடியோ எடுப்பதும் சற்றே சிரமமான பணியாக தான் இருந்தது. முதல்ல வந்து விநாயகரை பார்த்தோம். இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு மன்னரா அல்லது தலைவரா யாரும் நமக்கு சரியா தெரிய வரல. இந்த கோயிலுக்கு பங்களித்த ஒரு பக்திமானாகவும் இருக்கலாம். அவருடைய சிலை இங்க இருக்கு. ஆனா இருட்டுல வந்து அவருடைய முகத்தை வந்து நம்ம முழுசா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. கோயில பாருங்க, நந்தி பகவான் இருக்கார். பிள்ளையார் கோயில்ல ஒரு நந்தி இருக்காரு எதிர் திசையில, பிள்ளையாரை பார்த்தபடி. இந்த கோயிலுமே பெரிய கோயிலாக இருந்து காலப்போக்கில் அழிஞ்சிக்கலான்னு தான் என்ன நினைக்க தோணுது. இப்போதைக்கு இந்த கற்றளி உள்ளது. இந்த கற்றளியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயிலை டெமாலிஷ் பண்ணிட்டு திருப்பியும் அந்த ஏற்கனவே இருந்த மாதிரி அதே கற்களை கொண்டு மறுசீரமைத்துள்ளனர். அதனால வந்து ஒரு நல்ல விஷயம் இது. பழைய கோயில உள்ளபடியே மறுசீரமைப்பு செய்வதுன்றது. ஒருவேளை சிவன் கோயில இருந்து சிவன் காணாம போயிட்டாருன்னு தெரியல. நந்தி வந்து வெளியே இருக்காரு. கோவிலோட மேல் பகுதியில் உள்ள சிற்பங்கள்.
பாருங்க, கோயில நந்தி இருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கட்டுமான பொருட்கள், கோயில் கட்டுமானத்துக்கான அடுக்கி வைக்கப்பட்ட பொருட்கள், அதற்கான கருவிகளையுமே இந்த கோயில பார்க்க முடியும். அதனால நம்ம வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது. இங்கேயுமே அழகிய தெய்வ சிற்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. கோயிலுக்குள்ள இருட்டா இருந்ததுனால அதாவது கல்வெட்டுகள் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்க முடியல. கோயிலோட நுழையக்கூடிய என்ற படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டை பார்க்குறோம். இதுல கல்வெட்டுகள் இருக்கு, 2 படிகள், 3 படிகள் இருக்கு, அதுல 2 படிக்கட்டுகள்ல கல்வெட்டுகள் இருக்கு. ஆனா கல்வெட்டு வேகமா படிக்க முடியல, நிறைய அழுக்கு இதெல்லாம் இருந்தது. நம்ம ப்ரிப்பேர்டா போகல, இந்த கல்வெட்டுகளை படிக்கிற மாதிரி இங்க இருக்கும். இந்த பயணமானது அமரக்குந்தி பயணம்ன்றது எதேச்சியா நடந்த பயணம். அதனால கல்வெட்டுகளை படியெடுக்கிறதுக்கான எந்த ஒரு இதையும் தயார் நிலையில் நான் போகாதனால கல்வெட்டுகளை படிக்க முடியல. அதே நேரத்தில் இந்த கல்வெட்டுகள் அரசாங்கத்தில் பதிவாக இருக்கா, இந்த கல்வெட்டு வாசகங்கள் என்ன அப்படின்ற தகவலும் எனக்கு தெரியல. யாராவது அப்படி தகவல் தெரிஞ்சவங்க தான் இந்த கல்வெட்டு வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். தாரமங்கலம் கோயில் பார்த்தீங்கன்னா யாழி இருக்கும் படிக்கட்டு நுழைவாயில்ல. அதே மாதிரி இதுலையுமே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த யாழி இருக்கிறத பார்க்க முடியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா யாழி கழுத்தை திருப்பி பார்க்குற மாதிரியும் அதோட வாயிலிருந்து இந்த படிக்கட்டு இறங்கி வர மாதிரியும் ராயப்ப குறிப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த அமரக்குந்தி பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்துல 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அமரக்குந்தி அமைஞ்சிருக்கு. உண்மையாலுமே இங்க நிறைய கோயில்கள், பழங்காலத்து கோயில்கள் நிறைய இருக்கு. சில கோயில்கள் கட்டுமான வேலைகள், அதாவது பழைய கோயிலை டெமாலிஷ் போட்டு புதிய கோயிலை கட்டிட்டு இருக்காங்க, அதையும் பார்க்க முடியுது. அது இல்லாம மக்களின் கிராமிய தெய்வங்களான பெரியாண்டிச்சி, ஐனாரப்பன் போன்றவர்களுக்கான கோயிலுமே அந்த இடத்துல இருக்கு. ஒரே இடத்துல பல்வேறு கோயில்கள் இருக்கு. அதனாலதான் அமரர்கள் குந்தி இடம், அதாவது தேவர்கள் அமர்ந்த இடம் என பொருள் தருவதில்ல இந்த ஊருக்கு அமரக்குந்தின்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்து கற்றளி இருக்கு இல்லையா, கற்றளி பிரிச்சுட்டு திருப்பி புதுசா அடுக்கியிருக்காங்க. யாராவது அதனால தாரமங்கலம் போகிற எண்ணம் இருந்தா கண்டிப்பா அந்த அமரக்குந்தி பாருங்க. அமரக்குந்தி போக வாய்ப்புள்ளவர்களும் இந்த உள்ள சிற்பங்களையும் கோயில்களையும் கடவுளையும் கண்டு மகிழுங்கள். மற்றும் வரலாற்றை பேசும் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.